மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. வெல்கம் டு கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பாலா அண்ணா. அண்ணா வணக்கம். ஆனால் இந்த பொதுவாகவே இந்த ஃபேன்ஸுக்கு வந்து எப்பவுமே ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கும், எதை வச்சு இந்த ஷெடியூல்லாம் வந்துட்டு போடுறாங்க, ஐபிஎல் மேட்சஸ்லாம் வந்து ஷெடியூல் போடுறாங்க. நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் இருக்கும், சிஎஸ்கே வர்சஸ் மும்பைன்னு 2 மேட்ச் வந்து இருக்கு. பட் ஆனால் அந்த மற்ற டீமோட வந்து எந்த அடிப்படையில் இது கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஏன்னா ஈக்குவலாக பிரிக்கிறோம்ல, அது எதன் அடிப்படையில் இந்த ஷெடியூல் போடுறாங்க? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். என்னன்னா இப்போ மொத்தம் இந்த 10 டீம் வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறோம். இப்போ இந்த ஐபிஎல் என்ன பண்ணுது அப்படின்னா, 8 டீம்ஸ் இருந்தப்ப இவங்களுக்கு கூட வந்து 7 மேட்ச் ஹோம் கிரவுண்டில் விளாடுவோம், இவங்க கூட அதே 7 மேட்ச் வந்து அவையிலையும் விளாடுவோம். ஸோ முடிஞ்சு போச்சு, 8 டீம் வச்சு ஓட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எல்எஸ்ஜி ஜிடி வந்ததுக்கப்புறம் 10 டீம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க, குரூப் ஏ குரூப் பி. என்ன பேசிஸில் அப்படின்னா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கப்ஸ் வின் பண்ணது யாரு அப்படிங்கும்போது, இப்போ இங்கே வந்து 5 கப்பு வின் பண்ண சிஎஸ்கே குரூப் ஏல நம்பர் 1க்கு போயிடுறாங்க. 5 டைம்ஸ் வந்துட்டு கப் ஏற்கனவே அடித்த மும்பை இந்தியன்ஸ் குரூப் பியோடைய நம்பர் 1க்கு போயிடுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 டீமை ரேட்டிங் பண்ணுறாங்க. என்னென்ன பேசிஸ்லனா 2 விஷயத்தில். ஒன்று, அதிக நம்பர் ஆஃப் கப் அடித்தவங்க, 2வது அதிக நம்பர் ஆஃப் ஃபைனல்ஸ் போனவங்க. ஸோ இந்த மாதிரி பேசிஸ்லாம் வந்து இது இப்படியே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த இதில் கொண்டு வரும்போது அவங்கள எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1, 3, 5, 7, 9 இப்படின்ற இந்த டீம்ஸ்லாம் இந்த ரேட்டிங்ஸில் வரவங்களெல்லாம் ஒரு குரூப்பில் போட்டுறாங்க. 2, 4, 6, 8, 10 இவங்களெல்லாம் ஒரு குரூப்பில் போட்டுறாங்க. 1, 3, 5, 7, 9, 2, 4, 6, 8, 10 இவங்க இப்படி பிரிச்சிடுறாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, சரி நானும் வந்துட்டு இத்தனை கப் அடிச்சிருக்கிறேன், நீயும் இத்தனை கப் அடிச்சிருக்கிற, இப்போ எப்பட்றா வந்துட்டு மும்பை குரூப் பியோடைய டாப்புக்கு போச்சு, ஏன்டா இவன் குரூப் ஏ டாப்புக்கு போனான்னா, இப்போ தான் அந்த 2வது ஃபேக்டரு. எத்தனை ஃபைனல்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே, எத்தனை ஃபைனல்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க எம்ஐன்னு பார்க்கும்போது, சிஎஸ்கே உடைய ஃபைனல்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, மும்பையுடைய ஃபைனல்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கா? இப்போ ஃபைனல்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற டீம் ஏ குரூப்போடைய நம்பர் 1க்கு போயிடும். ஃபைனல்ஸில் அதை விட கம்மியாக போன டீம் குரூப் பியோடைய இடத்துக்கு போயிடும். இப்படி தான். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே, கேகேஆர், ஆர்ஆர், ஆர்சிபி, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மும்பை, எஸ்ஆர்ஹெச், எல்எஸ்ஜி, ஜிடி, டிசி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ இப்படித்தான் இந்த 10 டீம்ஸ் வந்து குரூப்பாக பிரிச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் குரூப்பில் இருக்கிற அந்த 4 டீமோட நீங்கள் 2 மேட்ச் விளையாடிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு 8 மேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஆப்போசிட்ல உங்களுடைய நீங்கள் நம்பர் 1ல இருக்கிறீங்கன்னா அந்த ஆப்போசிட் குரூப்ல இருக்கிற நம்பர் 1 பிளேயர் டீமோட நீங்கள் வந்து 2 மேட்ச் விளாடலாம். அதனால தான் சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ ஆப்போசிட் இருக்கிற நம்ம 2 மேட்ச் அவங்களோட விளாடுறோம். ஸோ இப்போ இதில் எங்கே 2 மேட்சஸ்ன்றது டிசைட் ஆகும் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவனோட சேர்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவனோட நீங்கள் வந்து 2 மேட்ச் விளாடிடுவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் குரூப்ல இருக்கிற எல்லாரோடுமே 2 மேட்ச் விளாடிடுவீங்க. ஆனால் உங்கள் குரூப்ல கூடயே உங்க கூட இருக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீமு, அவங்க கூட நீங்கள் 1 மேட்ச் தான் விளாடுவீங்க. இதுதான் கணக்கு. ஸோ அதனால தான் நம்ம குரூப்பில் நம்ம கூடயே இருக்கிற ஆர்ஆர், ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸு, அப்புறம் கேகேஆர் இந்த 4 பேரோட நம்ம 1 மேட்ச் தான் விளாடுறோம். ஆனால் ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற 5 பேரும் எம்ஐயா இருக்கட்டும், எல்எஸ்ஜியாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், அப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், இவங்க கூடலாம் நமக்கு வந்து 2 மேட்ச். ஸோ இந்த கணக்கில் தான் அங்கே ஒரு 10 மேட்ச், இங்கே ஒரு 4 மேட்ச்னு நம்ம 14 மேட்ச் வந்துட்டு கணக்கு செய்யப்படும். ஓகே, ஆனா இந்த டீட்டெயில் ரொம்ப நாளா எங்களுக்கு தெரியாம இருந்தது. பட் எக்ஸாக்ட்டா தெரியும், மறந்துருக்கோம். எனக்கும் தெரியும், மறந்துட்டேன். நானும் இந்த வீடியோ போறதுக்கு மட்டும் தான் போயிட்டு செக் பண்ணேன். ஆமா இல்ல அப்படின்ட்டு மறந்து போயிருது. நிறைய யோசிக்கிறோம்ல, அதனால வேற ஒன்றும் கிடையாது. மூளையை கொஞ்சம் நைட்டா ரெஸ்ட் கொடுத்தோம்னா சரியா போயிடும். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் சூப்பர் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா கலர் கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.